الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வருடம் முழுவதும் நாம் நோன்பு நோற்றக்கூடிய உயர்ந்த நன்மையை தரக்கூடிய இந்த ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நாட்களினுடைய நோன்பை பற்றி நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கலாம். அதில் ஒரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், ரமலானில் கலாவாக இருக்கக்கூடிய நோன்புகள், உதாரணமாக பெண்களுக்கு அவர்கள் தொழுகை இல்லாத அந்த குறிப்பிட்ட காலங்களில் நோன்பு வைக்க முடியாத அந்த நோன்புகளை ஷவ்வால் மாதத்தில் வைத்தால் அதோடு சேர்த்து இந்த ஷவ்வாலுடைய 6 நாட்களுடைய அந்த நோன்பையும் நியத் வைக்கலாமா? அது கூடுமா கூடாதா? கண்ணியமானவர்களே, ரமலானுடைய நோன்பு என்பது ஃபர்லான நோன்புகள். அந்த ஃபர்லான நோன்புகளுடைய கலாவை செய்யும் பொழுது அந்த ஃபர்லை மட்டும்தான் நாம் நியத் வைக்க முடியும், நஃபிலை அதில் சேர்க்க முடியாது என்று சொன்னால் அல்லாஹ் தெளிவாக இந்த விஷயத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரமலானுடைய நாட்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் 6 நாட்கள் சேர்த்து தான் ஒரு பரிபூர்ணமான ஒரு வருடத்தின் நன்மையை அல்லாஹ் தருகிறார். அந்த ரமலானுடைய நோன்புகளை தவிர்த்து விட்டு இந்த ஷவ்வாலின் மாதத்தின் 6 நாட்களையும் தனியாக வைக்க வேண்டும். இந்த இரண்டையும் நாம் சேர்த்து விடக்கூடாது. எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் ஃபர்லோடு நஃபிலானதை நாம் சேர்க்க முடியாது, தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும். இது ஒரு குறிப்பிடப்பட்ட யோகித்த ஒரு உயர்தரமான சொல்லாக இருக்கிறது. எனவே இதை நாம் பின்பற்றி கொள்ள வேண்டும். அதே போல ரமலானில் யாரெல்லாம் நோயின் காரணமாக, தங்கடத்தின் காரணமாக, பிரயாணத்தின் காரணமாக நோன்பை விட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விரைவாக அந்த நோன்புகளை கலா செய்து கொள்ள வேண்டும். 6 நோன்புடைய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஷவ்வால் மாதம் முடிவதற்குள் அந்த கலா நோன்பை வைத்துவிட்டு ஷவ்வாலுடைய 6 மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் அந்த 6 நோன்புகளையும் வைக்க முயற்சிக்க வேண்டும். அப்படி செய்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சங்கையானவர்களே, இன்னொரு விஷயம், நாம் ரமலானில் நாம் நோன்பு வைக்க முடியாத நபர்கள், நோயாளிகள், நிரந்தர நோயாளிகளாக இருந்தால் அவர்கள் ஃபிதியா கொடுத்திருப்பார்கள். நோய் குணமாகிடும் என்ற நிலையில் இருப்பவர்கள் நோன்பை விட்டிருந்தால் அவர்களும் அந்த நோன்பை கலா செய்து விட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிரந்தர நோயாளியாக இருந்த ஒரு நபர் ஆரோக்கியம் பெற்றுவிட்டார், ஆனால் ஃபிதியா கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவரும் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். ஃபிதியா தருவதை விட அவர் அந்த நோன்பை நோக்குவதுதான் மிகச்சிறந்த விஷயமாக இருக்கிறது, அமலாக இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இந்த ஷவ்வாலுடைய நாம் நோன்பு வைக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும், சஹருடைய நேரங்களிலும், இஃப்தாருடைய நேரங்களிலும், நோன்பு நோற்றிருக்கும் நேரங்களிலும் அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பாதுகாப்பான, ஆரோக்கியமான, கடன் இல்லாத, நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை தர வேண்டும் என்றும், அல்லாஹ் குறிப்பாக நடக்க இருக்கக்கூடிய ஆட்சிகளில் அந்த ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு அனைத்து மக்களுக்கும் நல்ல சிறந்த ஒரு முன்மாதிரியான ஆட்சி நிலவ வேண்டும் என்பதற்காகவும், அனைத்து சகோதர சமுதாய மக்களின் மீதும் இரக்கம் காட்டக்கூடிய சிறந்த தலைவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வினால் தரப்பட வேண்டும் என்ற துஆவை அல்லாஹ்விடம் செய்யுங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறார், மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸியுல் முல்க மிம்மன் தஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறார், நாடியவர்களிடமிருந்து அதை பிடுங்குகிறார். எனவே அல்லாஹ்விடம் இந்த விஷயத்தை நாம் ஒப்படைப்போம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய மேலான அருளினால் அந்த பாக்கியங்களை நமக்கு தந்தருள்வானாக. நமக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய தலைவர்களை அல்லாஹ் நேர்மையானவர்களாக, அல்லாஹை நேர்வழி பெற்ற மக்களாக அல்லாஹ் அவர்களையும் ஆக்கியருள்வானாக. அதற்கு தகுதியான மக்களாக நம்முடைய வாழ்வை நாம் சிறந்ததாக்கிக் கொள்வதற்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.